நான் வார்த்தை எல்லாத்தையும் உருவாங்குது. வார்த்தைன்றது ஒண்ணு லைட் அண்ட் சவுண்ட், அதான் வார்த்தை. தனியா வார்த்தை பொருள் கிடையாது. சத்தம் வரும் புரியுதுங்களா, அது லைட்டும் வரும். ரெண்டுமே உருவானாதான் இந்த சவுண்ட் வெளியே போகும். சொல்ல இது மேல இந்த மூலக்கூரை, இது ஏக்கத்துக்கான மூலக்கூரை அதுதான். அது உடம்பு வந்து ஒரு காலம் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அந்த வெளிப்பாடை நீ எப்படி கொடுக்குறியோ அதை பொறுத்து வெளியே நடக்கிற நிகழ்வும் மாற்றப்படும், நீங்க மாற்றப்படுவ. இவ்வளவுதான் உண்மை. நீங்க வந்து சிம்பிளா நாங்க வார்த்தை நாங்க இப்படி பேசணும், நாங்க அப்படி பேசணும், எப்படி எப்படி பேசுற அப்படி அப்படி இடத்துல இருப்ப. வார்த்தை தான் எல்லாமே. ஆமா, நீ எப்படி எப்படி பேசுனியோ அந்த பேச்சுக்கான இடத்துல இருப்ப. அதுக்கான பிளேஸ் அதை உருவாக்கும். ஏன்னா நீ பேசுற வார்த்தை அதுக்கான தரத்துக்கு தான் நீ எங்க இருக்க முடியும். நீ தாண்டி போக முடியாது. ஏன்னா நீ பேசுற வார்த்தைன்றதுதான் அது முதல்ல வார்த்தையா வரும், அதுக்கப்புறம் அது ஒரு உருவமாகும். புரியுதுங்களா? அது உருவமாயி அது ஒரு உலகமாகும். அந்த உலகத்தை வசிக்கக்கூடிய தன்மை உனக்குதான் கிடைக்கும். வார்த்தை உன்னோடையது, அப்ப செயல் உன்னோடையது. இதுல என்னன்னா இதை நம்ம வேற எப்படி எடுத்துக்கூடாது. அப்ப நம்ம எல்லாத்தையுமே சரியா சிந்திக்கிறோமா, சரியா யோசிக்கிறோமா, சரியா பேசுறோமான்னு நம்ம சிந்திக்கிறோம். தப்பு இல்லை. அதான் சொல்றேன், இப்போ நம்ம ஒரு பொருளை பழையது புதியதுன்னும், பழையது புதியதுன்னு இல்லைன்னு நம்ம யாருக்கும் தெரியலையே. ஏன் தெரியல தெரியுமா? இந்த ஒரு காரணம் தெரியல. அதனால இது பழசு புதுசு தானே, இந்த வார்த்தையில் நாங்க அப்பதான் நம்ம அடுத்த மீன் பண்ணி நம்ம பேச முடியும். நீ அடுத்த மீன் பண்ணி பேசுறன்ற பேர்ல நீ தவறான ஒரு பேச்சை சொல்லிட்டு தவறான ஒரு வார்த்தையை அதுக்கு கொடுத்துட்டு நீ போன என்ன அர்த்தம்? இப்ப அது ஒத்துக்குமா? நீ பழசுன்னு சொல்ற. இப்ப 2 சேர் வச்சுக்கிறேன், ஒரு சேர் இப்போவான சேர், ஒரு சேர் பழைய சேர் வச்சுக்கலாம். இப்ப 2 சேரை வச்சுன்னு சொல்றேன். இப்ப இது பழசுப்பா, இது புதுசுன்னு சொன்னேன். அது எப்படி பழசுன்னு சொல்ல அது கேள்வி வேற பதில் சொல்ல முடியுமா? இப்ப ஒரே விஷயம், இப்ப அது பேசுது. 2 சேர் வச்சிருவோம், 2 சேர்ல 2 சேரும் ஒரு புதிய சேர், ஒரு பழைய சேர். இப்போ நான் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இது புதுசு அது பழசுன்னு சொல்றேன். நான் சொல்லிட்டேன் ஏத்தப்போ ஒருத்தர்கிட்ட. டக்கு 2 சேரும் வெளிப்பாயிட்டு என்ன கேக்குது, என்ன நீ புதுசுன்னு சொன்ன, அது நீ பழசுன்னு சொன்ன, என்ன எப்படி நீ பழசுன்னு சொன்னேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? இப்ப ஒரு மனிதனா மீன் பண்ணிடலாம். இப்ப 2 ஒரு மனிதனா மீன் பண்ணிடலாம். அவரு ஒரு வட்டம். இப்ப அவர் வந்து புதியதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப நீ வந்து அவரு அக்செப்ட் இருப்பார். ஆமா நான் புதுசு இப்பதான் வந்துக்கிறேங்க. அவரு கேட்டா எதுவுமே தெரியலன்னு சொல்லுவாரு. இது பழையதுன்னு சொல்லுவாரு. அதை கேட்டா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மைதானே? அவர் தெரியும். அதனால நான் இன்னைக்கு இப்பதான் தெரியும் எனக்கு இது. இப்ப இது எந்த நேரத்துல புதியதா வந்திருக்குதோ இதே நேரத்துல நான் இருக்கிறேன், நான் ஒரு அனுபவத்தோட இருக்கிறேன். இது இனிமேல் அனுபவத்தை பெறப்போகுது. இந்த 2 கண்ணட்டு தான் இருக்கும். ஆனா நானும் புதியது, அதுவும் புதியது. அதைத்தானே சொல்லுவோம், என் எனக்கு இவ்வளவு அனுபவம் தெரியும், இந்த அளவுக்கு தெரியும், இந்த இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துருக்கிறேன், இந்த நேரத்துல இந்த டைம்ல என் உடல் இந்த மாதிரி இருக்குது, எனக்குள்ள இந்த அறிவு ஏற்பட்டுக்குது, இந்த சிந்தனை ஏற்பட்டுக்குது. அப்ப நான் புதியது தான், நான் எப்படி பழையதானேன் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டு ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது. அது பேசாதனால நீ என்ன சொல்லிட்ட, உனக்கு அது சும்மா ஒரு வார்த்தையா சொல்லணும். இது பழசு, இது புதுசு, இது வெயிட், இது கம்மி, இது வெயிட் அதிகம், இது ரொம்ப ஸ்ட்ராங், இது ஸ்ட்ராங் இல்லை. இந்த சொல்ல உண்மையிலே சொன்னா சரியில்லை. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம இப்படி சொல்றதுனால உனக்கு எதனா ஒரு பெரிய அறிவு வருமா, சிந்தனை வருமானம் வராது. நீ பழக்கமா எதை பார்த்து எதை சொன்னாங்களோ அதை சொல்லிக்கிறீங்கன்னு அர்த்தம். பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் அப்ளை பண்றீங்க. இந்த அப்ளை பண்றதுனால உனக்கு எதனா அறிவு பெருமானம் வராது. நீ இந்த வாழ்க்கையை வாழலாம். எப்படி வாழலாம்? எப்படி வாழ அப்படியே வாழலாம். எந்த ஒரு அறிவு தெளிவோ புரிதல் இல்லாம வாழலாம். உண்மையிலேயே இப்ப நம்ம கூட பாருங்க, ஒரு சின்ன ஒரு பீஸ் இருக்கும், அதை வந்து வெயிட் கம்மியும், பெரிய பீஸ் வெயிட் அதிகங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல கம்பேர் பண்ணி நீ சொல்லக்கூடாது. அந்த பொருளோட வெயிட் அது, இந்த பொருளோட வெயிட் இது, இவ்வளவுதானே தவிர்த்து இதுக்கும் அது கம்பேர் பண்ணி இதோட அது பெருசு, இதோட அது பிக்கஸ்ட் நம்ம சொல்றோம். இது சொல்லு சரிதானே, இந்த சொல்லு சரியானா அது சரியில்லைன்னு அர்த்தம். இதே இடத்துல ஒரு 2 நபரை நிக்க வச்சு, இவரை ஒருத்தர் சின்னவனை வச்சு ஒருத்தர் பெரிய வச்சு, இவரெல்லாம் ஒன்னும் அவர் தான் ரொம்ப பெருசுன்னு சொன்னா, அவர் சார் நான் சிறுசு, என் தன்மை தெரியுமா உனக்கு? நீ சிறுசுன்னு சொல்லிட்டேன், என் வலிமை என்னன்னு தெரியுமா உனக்கு? அது கேட்கும். அது பேசிச்சுன்னா உன்னால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவரு ஈடு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட வரல, நீ தான் அதை கம்பேர் பண்ண. அவர் கம்பேர், அவர் வேலையை அவர் பாக்குறாரு, இவரு நீ சென்ட்ரா உள்ள போது இதை விட இது பெஸ்ட், இதை விட இது சின்ன நம்ம சொல்றோம். இந்த சூழ்நிலை என்ன நடக்க போகுதுன்னா ஒண்ணு நடக்க போகுது, இந்த வேரியஸான விஷயம் இருக்கு போகுது. அப்ப அதுக்குள்ள டிஸ்டர்ப் நடந்துனே இருக்கும். அந்த டிஸ்டர்புக்கு காரணம் நம்மளா இருக்கும். நான் சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கும். நம்ம அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை. இது சின்னது, இது பெருசு. அது பெருசுன்னா அதுக்கான என்ன தேவை அதை மட்டும் அதுக்கு பேசு. இது எடுத்து அதை சேர்க்காத. இது அதை கம்பேர் பண்ணி நீ பார்க்கணும்னு அவசியமும் கிடையாது. இது சொல்லவும் தேவை. நம்ம இப்படிதான் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்படிதான் கம்பேர் பண்ண வேற வழி இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி வேற வழியில எப்படி பேச முடியும், எப்படி சொல்ல முடியும்? நீங்க அதை பத்தி சொல்லலாம், பேசலாம். ஏன்னா இதை சேர்த்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பழைய பொருள், ஒரு பொருள் யூஸ் பண்ணி ஒரு பொருள், அந்த பொருள் இப்போ பயன்பட்டு போச்சு, அந்த பொருள் வாரம் வச்சுட்டேன். இப்ப புதிதாக பொருள் வாங்க, நீ அதை மட்டும் பேசி, அதை பத்தி சிந்தி, அதுக்கு வலிமுறை ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா இருக்குப்பா, அவ்வளவுதான் போதும். அதுக்கு மேல எதுவும் தெரியல. இது எதுக்கு உள்ளது வர நீ? அதை விட இது பெட்டர், அதை விட இது பெட்டர், அதை விட இது ஸ்ட்ராங், அதை விட இது வலிமை, இது பழைய, இது சும்மா சொல்றோம்ல. இந்த சொல்லுனால உனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? நீ யோசிச்சு பாரு. வீணா பேசுற, தேவையில்லாத பேசுற. நீ தேவையில்லாத பேசி என்ன பண்ணனா, எது உனக்கு பெரிய நன்மை எல்லாம் கொடுத்துச்சோ அதை வந்து நீ ரொம்ப சரியில்லாம பேசுற. ஆனா நீ பேசுறதுனால
உனக்கு என்ன நடக்க போதுன்னா உனக்கு எந்த ஒரு அறிவு புரிதலுக்கு நான் போற சூழ்ச்சி தடை பண்ணிக்க போற, அது ஒரு டிஸ்டர்ப் ஆகுற சூழல் நீ கொடுக்க போற. அந்த இது ஒரு disturb பர்சனா ஆகுறது. இருந்தா நீ பேச மாட்டேன், பர்சனலா பேச கோவம் வந்துரு, நம்ம யாரும் பேச கவனிருப்பீங்க. இப்போ அது ஒரு பொருளா இருக்கிறதுனால, அது ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால நீங்க என்ன சொல்றீங்க, அதை நீங்க பேசிடணும். அதுதான் கேட்க போகுது, என்ன பண்ண போகுது. ஆனா அதுவும் கேட்கண்டா, அதுவும் சிந்திக்கண்டா, ஏன் நம்ம அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலேயே அது தரத்துக்கு அது பெஸ்ட், அது புதுசு. இது தரத்துக்கு இது பெஸ்ட், இது புதுசு. அவ்வளவுதானே தவிர்த்து இதுக்கு எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளுக்கு கிடையாது. நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும் அவசியமாட்டா, முன்ன நீ கம்பேர் பண்ணி பாரு. நீ எந்த அளவுக்கு தகுதியாக எதை தரமாகன்னு பாரு. நீ அத்தனை வச்சு நீ உன் தகுதியை நீ எடை போடாத. அப்படி எடை போட்டனா அவனா மாறி அவன் சூழல போய் வாழ்ந்து நீ எடை போட்ட எடை போட மாட்டேன், உன்னை நீ கம்பேர் பண்ண மாட்டேன். அப்படி போனா நீயே சொல்ற நான் பெஸ்ட்ல பவன் பெஸ்ட் சொல்லுவீங்க. யாராயினும் சரி, நீ யாரா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம அவங்களோட பெஸ்ட் இப்போ அப்படிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல்ல இருந்து இப்ப நான் கொஞ்சம் பெருசா வாழ்ந்துருக்கிறேன், ஏன்னா அவரை பார்க்கக்கூடாது அப்படிதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசா போயிடல, நான் அவரை பார்க்கும்போது அது தெரியுது நம்ம தான் சிறப்பாக வரும். அவரை பார்த்து உன் சிறப்பை நீ எடை போட்டேன்னா அது தவறு. உன் சிறப்பை முதல்ல இருந்து இப்ப எப்படி அதை பற்றி எடை போடு, அது போதுமானது. இன்னொருத்தரையோ இன்னொரு நபரையோ இன்னொரு செயலையோ இன்னொரு பொருளையோ வச்சு உன்னை கம்பேர் பண்ணி நீ பார்க்காத. அப்படி நீ பார்த்துருவன்னா உன் குரோத் வளர்ச்சான்னா அது வளரல. ஏன்னா உன் குரோத் ஈக்குவலஸ்டா போயிட்டு. ஆனா வளர்ந்துச்சுன்னு நீ நினைக்கிற, எப்படி நினைக்கிற, அவனை கம்பேர் பண்ணி பார்த்து நினைச்சிட்டேன். உண்மையிலேயே உன் குரோத் வளர்ந்தா நீ அவனை கம்பேர் பண்ணா உன் குரோத் வளர்த்தா அவனை கண்டுபிடிப்ப. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போறதுக்கான ஒரு அறிவும் ஒரு சூழலும் ஏற்படும், இல்லைன்னா ஏற்படாது. நீ இங்க ஒரு சிம்பிள் விஷயம், நம்ம வீடு கட்டுறோம், பெரிய கட்டுமானம் கட்டுறோமா, அதே கட்டுமானத்தை ஒரு சிலந்தி கட்டுது, அதே கட்டுமானத்தை ஒரு மண்ணுக்குள்ள வாழ்ற ஒரு எறும்பு கட்டுது அந்த கட்டுமானத்தை. இப்ப இதே கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம பில்டிங் பார்த்தோம்னா கிட்ட 100 அடி ஹைட்ல நம்ம கட்டுறோம். இது ஜஸ்ட் ஒரு மிஞ்சிமா 1 அடி 2 அடி ஹைட் தான் அந்த பில்டிங் இருக்கும், அதோட கட்டுமானம் இருக்கும். ஆனா அந்த கட்டுமானத்துக்குள்ள தொழிலாளியும் அவங்களுக்குள்ள ஒரு அறிவு திறனையை வச்சு நம்மளோட தொழிலாளி நம்மளுக்குள்ள ஒரு அறிவு திறனை வச்சு கம்பேரிசன் பண்ணி பண்ணி ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா வச்சு சரியான இதோட வலிமை என்ன, இதோட தன்மை என்ன, திறன் என்ன, அதோட வீடோட அமைப்பு என்ன, உன்னோட வலிமை என்னோட திறன் என்ன, அதை வச்சு வலிமை போட்டு இப்படி எடை போட்டு பார்த்தோம்னா அதோட கரெக்டா நீ சரியான அறிவு கொண்டு நீங்க ஆய்வு பண்ணா இஸ் ஒன்னு யூப்ளஸா காட்டும். ரெண்டுத்துக்குமே எந்த விதத்திலையும் ஒண்ணு கூட சலிச்சது இருந்தா அதை காட்ட முடியுமே தவிர்த்து வேரிஷனா மட்டும் காட்டாது. அப்படி மீண்டும் வேரிஷனா காட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா இதுவே பெஸ்டா போய் நிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதான் வேற யூப்ளஸ் தான் காட்டும். இதுதான் தன்மையில அது இருக்கு, அதாவது தன்மையில அது இருக்கு, அதாவது தன்மை அது பெஸ்டா இருக்கு, அதாவது தன்மை அது வலிமையா இருக்கு. அது எந்த விதத்திலையும் தாழ்வாவோ குறைவாவோ சின்னதாவோ இல்லை.